ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி கார்னியா ப்ளஸ் 525 இன்றைக்கி 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பர்களே 3578 சரிங்களா. 3578 4Dயில் வந்து 3, ஏ போர்டில் 5, பி போர்டில் 7, சி போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8, 4, 2 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 2 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5க்கு 5 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. நம்ம பிசி இங்கே 78க்கு நம்ம பிசியில் 97, 62, 54, 14 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தோம். 23 கொடுத்துருந்தோம், 41 கொடுத்துருந்தோம். 78 பிசியில் 78க்கு நம்ம 77ன்னு கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அவ்வளோதான். என்னோட முக்கியமான கணிப்பாகவே வந்து ஒரு வேளை டபுள் நம்பர்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. எனக்கு இந்த 8க்கு ஒரு வேளை 7 அப்படிங்கிறது இறங்கலாம் அப்படிங்கிறது சி போர்டில் எனக்கு 8க்கு 7 இல்லை 8க்கு 2 பவர் நம்பரில் இல்லை 8க்கு 4 கூட வரலாம்ட்டு இந்த கணக்கு இருந்துச்சு. 77 நான் 78 ரிசல்ட்டு 77 நம்ம கொடுத்ததில் 577 கொடுத்துருக்கோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 578 அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 3578க்கு நம்ம 4577ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை நண்பர்கள். நம்மளுக்கு ஒரு போர்டு 2 போர்டு அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. 2 போர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வின்னிங்கில் விழுந்திருக்கு. 57 அப்படிங்கிறது அதாவது பிசி 77க்கு நம்ம ரிசல்ட் வந்து 78, நம்ம 77 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 577 நம்ம கொடுத்துருக்கோம். ரிசல்ட் 578 அவ்வளோதான் நண்பர்களே. சியில் 78க்கு நம்ம 77 அவ்வளோதான். நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர்ஸாக வந்து 45, 64, 70, 72ன்னு கூட கொடுத்துருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் கணிப்பு இந்த இடத்துல 0 வந்து கொஞ்சம் முக்கியமான நம்பராக இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது 17, 83, 4444ன்னு கொடுத்துருந்தோம். 487 கொடுத்துருந்தோம். 792 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பில் 564 இருந்துச்சு. ஆனால் நம்ம பிசியில் 77, 577 நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அவ்வளோதான். சரிங்களா. இப்போ நாளைக்கு வந்து நிர்மல் 383 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது சரிங்களா. நம்ம கொடுத்த கணிப்பில் இன்றைக்கி வந்து 2 போர்டு 57 அப்படிங்கிறது உட்காந்துருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு 4 போர்டுக்கும் உரிய முயற்சிகள் மென்மேலும் நம்ம சேனலில் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவான கெஸ்ஸிங்காக எப்படி வந்து கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நிர்மல் 383 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அதையும் பார்த்துடலாம் நண்பர்களே. சரிங்களா. நிர்மல் 383 7ஆம் தேதி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3578. அதுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் வந்து 5க்கு வந்து ஒரு வேளை 6 அல்லது 2 வரலாம். பி போர்டில் 7க்கு வந்து 2, இந்த 2 அப்படிங்கிறது திரும்பி கொடுத்துருக்க ஒரு சின்ன பிழையாக இருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை இந்த 7க்கு வந்து 2 அல்லது 0 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து 8, 8க்கு வந்து 3 அல்லது 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஆல் போர்டில் 0, 2, 4 அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசி தனியாக ஒரு செட்டாக ட்ரை பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 578க்கு 5க்கு 7, 7க்கு 4, இல்லை 5க்கு 0, 7க்கு 4, இல்லை 5க்கு 8, 7க்கு 9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை 5க்கு 0, 7க்கு 0. ஏன் அப்படின்னா இதில் வந்து 0 இன்னும் இறங்கவே இல்லை. பெண்டிங் நம்பராக 0 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை போர்டில் அது மாறி அது ஏ போர்டு பி போர்டும் 00 வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கணிப்பாக இருக்குது. அதனால் நான் ஏபியில் 00 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 58, 5க்கு 1, 8க்கு 4, இல்லைனா 5க்கு 0, 8க்கு 2, அப்படி இல்லைனா 5க்கு 3, 8க்கு 2, இல்லைனா 5க்கு 7, 8க்கு 1. இது உங்களுடைய கணிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏபிசி ஏசிபிசி தனியாக செட்டு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கணிப்பில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 04, 11, 92, 44 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. இது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸ் தான். அது எப்படி கணிப்புகளை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம பவர் நம்பரில் இது எப்படி வருது, எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட இதை கொடுத்துருக்கிறது 74, 04, 89, 00,
அப்படின்றத கொடுத்தது. இது எங்கேருந்து இந்த நம்பர் வந்துச்சு, எப்படி இந்த போர்டில் வந்து உட்காருது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே, சரிங்களா? அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். சிம்பிளாக தான் கொடுக்கும், ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பில் இதான் நண்பர்களே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் எப்படி நான் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏபிசி பாக்ஸில் எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்பர்களே. 643 225 004 392 அப்படிங்கிறத நீங்கள் ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் ஒரு முக்கியமான செட்டாக ஒரு 4 செட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். அதே மாதிரி 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி கணிப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் 4, அதனால் ஒரு வேளை 4க்கு 4 4 டிஜிட்டில் இறங்கலாம் அப்படிங்கிறத கணிப்பில் என்னோடய கணிப்பில் இருக்குது. அதனால் வந்து அது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? என்னோடய கணிப்பில் இன்றைக்கி உட்காரும் அப்படி நாளைக்கு 4க்கு 4 ஒரு வேளை வரலாம். அப்படி 4க்கு 4 வரலாம்னாலுமே பவர் நம்பராக வந்து 4க்கு 6 இல்லை 4க்கு ஒரு வேளை +1 5ஆக வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது, சரிங்களா? அது உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. 42 92 66 45 50 04 47 71 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது நண்பர்களே. அவங்க கணிப்பில் 4 டிஜிட்டில் வந்து ஒரு வேளை இந்த நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணீங்க, எப்படி இது வந்து கரெக்டாக இதில் விஷயங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் நான் சும்மா இதெல்லாம் வரும், இதை அப்படியே கனெக்ட் பண்ணி போடுங்க அப்படிங்கிறது வேணாம். எப்படி போர்டில் வரும் அப்படிங்கிறத ஒரு இதுவாக பார்த்துடலாம் நண்பர்களே, சரிங்களா? எப்படி கணிப்புகளில் வருது, இந்த ரிசல்ட் மெத்தடில் எப்படி போன மாதம் ரிசல்ட்டுக்கு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் விஷயத்தை முடிச்சிடறேன். போன மாதம் கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்துச்சுங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க நண்பர்களே, சரிங்களா? அதில் 0க்கு 5 3க்கு 8 5க்கு 5 இதில் ஒரு போர்டில் அந்த நம்பரு எத்தனை தடவை இறங்கியிருக்கு, அது எந்த தேதியில் இறங்கியிருக்கு. நான் இன்றைக்கி தேதி 6 அப்படின்னா போன மாதத்தில் 6ஆம் தேதி வின்வின், அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கார்னியா ப்ளஸ் எப்போ நடந்துச்சு, 9ஆம் தேதி 10ஆம் தேதி. கார்னியா ப்ளஸ் வந்து 9ஆம் தேதி, நிர்மல் வந்து 10ஆம் தேதி. அதுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த மாதத்துலேயே ஃபுல்லாகவே அதுக்கு அடுத்தடுத்த நடந்ததில் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து போர்டில் உட்காந்துருக்கு, எந்த மாதிரிலாம் கணிப்புகள் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? இது ஒரு கணிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அதுக்கு அடுத்தது வந்து இதில் டபுள் நம்பர்ஸ் எத்தனை தடவை இறங்கியிருக்கு, அதுக்கு பவர் நம்பர் எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பவர் நம்பரில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தாலும் பாருங்கள், சரிங்களா? பவர் நம்பரில் இந்த இடத்துல 5க்கு என்ன வரும், 5க்கு வந்து ஒரு வேளை 8 அப்படின்னு சொன்னால் இங்கே 5க்கு என்ன இறங்கியிருக்கு, 5க்கு 2 நிறைய தடவை இறங்கியிருக்கு. 5க்கு 2 இங்கே பாருங்கள், கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் 5க்கு 2. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5க்கு 2 இறங்கியிருக்கு. அந்த மாதிரி இந்த போர்டுக்கு எப்படி வந்து இதில் உட்காரும் அப்படிங்கிறத நீங்கள் சுருக்கமாகவே இதை எடுத்துடலாம். எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, சி போர்டில் எத்தனை தடவை வந்து அந்த நம்பரே திரும்பி இறங்கியிருக்கு, அப்படி சி போர்டில் அந்த நம்பருக்கு வந்து பவர் நம்பரில் எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் என்னோட பவர் நம்பரில் இந்த கணிப்புகள் இருக்குது. அதனால் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் உங்கள் இந்த விஷயங்களை காமிக்கிறேன். நான் இதை வச்சு தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் போன மாதம் ரிசல்ட் ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன் நண்பர்களே, சரிங்களா? இதை வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் நீங்கள் இந்த பாக்ஸ் நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் நம்பரில் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டபுள் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு வேளை 5 7 8 வரிசையாக வந்ததுனால 44 அப்படிங்கிற மாதிரி வரலாம், இல்லை ஒரு வேளை 0 அப்படிங்கிற மாதிரி வரலாம். எப்படி கணிப்புகளில் வரப்போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி இது செட் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்பமே சொல்லுங்க, நம்ம எல்லோரும் வாழுங்க. அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.